நேத்து சண்டே அப்படிங்கிறனால கொஞ்சமா சிக்கன் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தேன். சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனா, அத வச்சு என்ன ரெசிபி பண்றதுன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு, கடைசியா சிக்கன் சுக்கா பண்ணி ரசம் மட்டும் வச்சுக்கலான்னு அப்படியே செஞ்சுட்டு இருந்தேன். முதல்ல அதுக்கு தேவையானது எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அப்புறமா அடுப்புல ஒரு கடாய் வச்சு, ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் சோம்பு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகா வத்தல வந்து கிள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ சிக்கன் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, அப்புறமா கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூள், ஒரு தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இப்போ சுக்கா பண்றதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மிளகுத்தூள், கரம் மசாலான்னு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். சைட் பை சைடா வந்துட்டு நான் ரசமும் முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா மல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி தான் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.